ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா தற்கால இந்தியாவும் கல்வியும் இந்த சப்ஜெக்ட்ல இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அதுக்கு கீழே என்னென்ன தலைப்புகள் வரும்னு சொல்லி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரிங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கலைத்திட்டம் முழுவதிலும் உள்ள மொழி அந்த சப்ஜெக்ட்டுக்கு முக்கியமான 3 யூனிட்ஸுக்கு ஒவ்வொரு 10 மார்க்லையும் என்னென்ன தலைப்புகள் வரும் சொல்லி நான் கொடுத்திருந்தேன். இன்னைக்கு வந்து தற்கால இந்தியாவும் கல்வியும் இந்த சப்ஜெக்ட்டுக்கு 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் கீழே என்னென்ன தலைப்புகள் வரும் சொல்லி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ கொடுக்குற இந்த கீ பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு வருஷமும் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே நான் அனுப்பிச்சிருக்கேன். அது வந்து அவங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நீங்க வேணா இதுக்கு முன்னாடி படிச்சவங்ககிட்ட கேட்டு பாருங்க. இந்த கீ பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸாமுக்கு பாஸ் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கு. அதே மாதிரி அதிக மார்க் வாங்குறதுக்கும் ரொம்ப உதவியா இருந்திருக்கு. சரிங்களா? இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ படிக்காத ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படி பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி அது ரிலேட்டடா உங்களால ஓனா எழுதுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நீங்க படிச்சு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அரியரே வராது. எல்லா சப்ஜெக்டும் பாஸ் பண்ணிடலாம், நல்ல மார்க் எடுத்துடலாம். அந்த அளவுக்கு இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த தற்கால இந்தியாவும் கல்வியும் இந்த சப்ஜெக்டுக்கான 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் கீழே என்னென்ன தலைப்புகள் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அந்த 3 யூனிட்டுக்கான அந்த முக்கியமான தலைப்புகளை சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா சிறந்த இந்திய சிந்தனையாளர்கள் மூவரின் பயிற்றுமொழி குறித்த கருத்துக்கள் இந்த கொஸ்டின் கேட்கறாங்க வச்சுங்க. இப்போ ஆக்சுவலா இது வந்து புதுசா ஜாயின் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் இது உதவியா இருக்கும். ஆல்ரெடி படிச்சுட்டு முடிச்சவங்களுக்கும் இதை ரிவிஷன் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அதாவது எக்ஸாம் முதல் ஏன்னா எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா இருக்கும், லீவ் இருக்காது. இடையில சண்டே வந்தா மட்டும் தான் லீவ் வரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முதல் நாள் வந்து உங்களுக்கு சீக்கிரம் திருப்பி பார்க்கறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். இப்போ பாருங்க, இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பட் நீங்க படிக்கலைன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் படிச்சு வச்சிருந்தீங்கன்னா ஓரளவு இப்போ ரவீந்திரநாத் தாகூர் பத்தி நம்மளால ஓரளவு எழுத முடியும். இப்போ மகாத்மா காந்தி பத்தி நம்மளால ஓரளவு எழுத முடியும். சுவாமி விவேகானந்தர் பத்தி நம்மளால எழுத முடியும். அப்ப எழுதும்போது கரெக்டா நம்ம பாயிண்ட் வைஸ் கொடுத்து எழுதணும்னா நமக்கு நல்ல மார்க் கிடைச்சிடும். வெறுமனே எதுவுமே படிக்காம ஒரே பாராகிராஃபா எழுதணும்னா 2 மார்க் 1 மார்க் தான் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி நீங்க பாயிண்ட்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு எழுதுறீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு இது ரிலேட்டடா நீங்க படிக்காம இருந்தா கூட மினிமம் 4 மார்க் 5 மார்க் கிடைச்சிடும். ஸோ நமக்கு அரியரே வராது. அந்த அளவுக்கு இது முக்கியமானது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம முக்கியமான தலைப்பாகும். ஃபர்ஸ்ட் பாருங்க, தற்கால இந்தியாவும் கல்வியும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4th யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் அது கீழே என்னென்ன தலைப்புல வரும் சொல்லி நான் சொல்ல போறேன். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சிறந்த இந்திய சிந்தனையாளர்கள் மூவரின் பயிற்றுமொழி குறித்த கருத்துக்கள் அப்படி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா சிறந்த சிந்தனையாளர்களின் பார்வையில் கல்வி, இந்த ரெண்டுமே ஒண்ணுதான். இது கீழே என்னென்ன சார் தலைப்புகள் வரும்? இதுல பாருங்க, 3 பேரை பத்தி நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் 3 பேரை எழுதுறீங்க. ரவீந்திரநாத் தாகூர், மகாத்மா காந்தி, சுவாமி விவேகானந்தர், இந்த 3ஐயும் ஃபர்ஸ்ட் எழுதுறீங்க. எழுதிட்டு இந்த 3ஐயும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த ரவீந்திரநாத் தாகூர் கீழே என்னென்ன தலைப்புகள் வரும்? ஃபர்ஸ்ட் ஒண்ணு வாழ்க்கை குறிப்புகள். இந்த ரவீந்திரநாத் தாகூர் அப்படியே வாழ்க்கை குறிப்புகள் எழுதணும். அடுத்து ரவீந்திரநாத் தாகூரின் கருத்துக்கள், அவர் என்ன முக்கியமான கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே நம்ம கிளாஸ் நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன், அதுல இருக்கும். அதே மாதிரி தாகூரின் கல்வி தாக்கங்கள், கல்வி தத்துவங்கள். சரி, கல்வி தத்துவங்கள் கீழே என்ன பாயிண்ட்ஸ் வரும் சார் அப்படி பாத்தீங்கன்னா சுதந்திரம், படைப்பாற்றல் மிக்க சுய வெளிப்பாடு, இயற்கையுடன் மனிதனுக்கு தொடர்பு உண்டு, உலக சகோதரத்துவம், அடுத்து ஒருங்கிணைந்த பண்பாடு, அடுத்து எல்லாவற்றையும் இணக்கமானம் என்ற கொண்டிருத்தல். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? சோ இப்படி எழுதி இதை தனியா பாக்ஸ் பண்றப்ப கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மார்க் கிடைச்சிடும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் எழுதுறீங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரவீந்திரநாத் தாகூர் சொன்னதை ஃபர்ஸ்ட் வரிசை எழுதிடுறோம். அடுத்து பாருங்க, மகாத்மா காந்தி, இவர் கீழே என்னென்ன தலைப்பு பாருங்க, வாழ்க்கை குறிப்பு, மகாத்மா காந்தியோடைய வாழ்க்கை குறிப்பு. அடுத்து காந்திஜி முன்மொழிந்த ஆதார கல்வியின் முக்கிய அம்சங்கள் 2வது பாயிண்ட். 3வது பாருங்க, காந்தியடிகளின் கல்வி தத்துவங்கள், அதுக்கு கீழே ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. 1 கல்விக்கு புதிய விளக்கம், 2 புதிய சமுதாய அமைப்புக்கான கல்வி, 3 குடிமை பண்புகளுக்கான கல்வி,
4 நடைமுறை கல்வி. சரிங்களா? அப்ப மகாத்மா காந்தியை பத்தி நீங்க இந்த பாயிண்ட் படிச்சாலும் தெரிஞ்சிடும். திரும்ப நான் நோட்ஸ் நீங்க ரீட் பண்றப்ப ஓகே இந்த பாயிண்ட்ல இருக்கு, இந்த பாயிண்ட் இந்த முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அடுத்து பாருங்க, சுவாமி விவேகானந்தர் அவருக்கு என்னென்ன வரும்? வாழ்க்கை குறிப்பு, அவருடைய வாழ்க்கை குறிப்பு. அடுத்து சுவாமி விவேகானந்தரின் கல்வி கருத்துகள் 2 பாயிண்ட் வரும். சரிங்களா? சோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்தளவுக்கு முக்கியமானது. அதாவது சிறந்த சிந்தனையாளர் மூவரின் பயிற்றுமொழி குறித்த கருத்துக்கள். சரிங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து இந்திய அரசியல் சாசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் மொழிக் கொள்கை. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்திய அரசியல் சாசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் மொழிக் கொள்கை. இதுல சட்டப்பிரிவு நிறைய இருக்கும். நான் முக்கியமான சட்டப்பிரிவு எடுத்திருக்கேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னு சட்டப்பிரிவு 343. இது என்ன சொல்லியிருக்காங்க? இந்தியாவின் அரசு அலுவலக மொழி பற்றி கொடுத்திருக்காங்க. செகண்ட் சட்டப்பிரிவு பாருங்க, சட்டப்பிரிவு 344. அரசு அலுவலக மொழி தொடர்பாக பாராளுமன்றம் தகுந்த கமிட்டினையோ ஆணையத்தையோ அமைத்தல். இந்த விஷயம் இருக்கும். அடுத்து பாருங்க, சட்டப்பிரிவு 345 மாநிலங்களின் அலுவலக மொழி. அடுத்து பாருங்க 4 சட்டப்பிரிவு 346 ஒரு மாநில அரசு பிற மாநில அரசுடன் அல்லது மத்திய அரசுடன் தொடர்பு கொள்வதற்கான அலுவலக மொழி. அடுத்து சட்டப்பிரிவு 347 ஒரு மாநிலத்தில் குறிப்பிட்ட மொழியை பேசுவோர் அதனை அரசு அலுவலக மொழியாக அறிவிக்க கோருதல். அடுத்து சட்டப்பிரிவு 348 உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்கள் மற்றும் பாராளுமன்ற சட்ட தீர்மானங்கள் தாக்கல் செய்தல் போன்றவற்றில் பயன்படுத்த வேண்டிய மொழிகள். அடுத்து சட்டப்பிரிவு 349 மொழி பயன்பாடு குறித்த ஆணையத்தின் பரிந்துரைகள். அடுத்து சட்டப்பிரிவு 350 மக்கள் தமது குறைகளை தீர்ப்பதற்கு அளித்திடும் கோரிக்கை மனுக்களில் பயன்படுத்தப்படும் மொழி. அடுத்து சட்டப்பிரிவு 351 இந்திய மொழியை மேம்படுத்துதல். இப்ப பாருங்க, சட்டப்பிரிவுனையும் அழகா இந்த 7 சட்டப்பிரிவை படிக்கிறீங்க. ஒவ்வொரு சட்டப்பிரிவும் அதுல என்ன மொழி பயன்படுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த கேள்வி கேட்டா ஃபர்ஸ்ட் இந்த சட்டப்பிரிவுலாம் எழுதிட்டு ஒரு பாக்ஸ் போட்டு ஒவ்வொரு சட்டப்பிரிவும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம். இப்படி எழுதிட்டா நல்ல மார்க் கிடைச்சிடும். சரிங்களா? அடுத்து பாருங்க, 3வது கொஸ்டின். டெலார் குழு அறிக்கையின் பார்வையில் கல்வியின் 4 தூண்கள். இதுக்கெல்லாம் என்னென்ன சார் தலைப்பு வரும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1 அறிந்திட கற்றல், 2 செய்திட கற்றல், 3 ஒன்று கூடி வாழ கற்றல், 4 தனித்தன்மையுடன் கூடிய முழு ஆளுமை வளர்ச்சி பெறுதல். இந்த 4 தலைப்புகள் வரும். சரிங்களா? அடுத்து பாருங்க, அடுத்து இந்த டெலார் குழு அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இதுல 3 கொஸ்டின் சொல்லிட்டேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 3rd யூனிட். இந்த டெலார் குழு அறிக்கைன்றது 3rd யூனிட். அடுத்து பாருங்க, இதுல செகண்ட் கொஸ்டின் பாருங்க, அனைத்து மாணவர்களையும் உள்ளடக்கிய கல்வி. இதுல என்னென்ன தலைப்புகள் வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 அனைத்து மாணவர்களையும் உள்ளடக்கிய கல்வி என்பதன் பொருள். 2 பாருங்க, அனைவருக்குமான கல்வி என்பதன் வரையறை. அடுத்து பாருங்க 3 பாருங்க, அனைவருக்கும் கல்வி எனும் கருத்தும் அதில் காணப்படும் குறைகளும். 4 பாருங்க, அனைவருக்குமான கல்வி என்பதற்கும் அனைவருக்கும் கல்வி என்பதற்கும் இடையான வேறுபாடுகள். சோ இந்த அனைவருக்குமான கல்வி அப்படின்ற இந்த அனைத்து மாணவர்கள் உள்ளடக்கிய கல்வி இந்த கேள்வி கேட்டாங்கன்னா இந்த 4 பாயிண்ட உள்ள கொண்டு வந்துடணும். சரிங்களா? அடுத்து 3rd கொஸ்டின் குறிப்பு வரைக SSA, RMSA, RUSA. இந்த 3 கொஸ்டின் 3rd யூனிட்ல முக்கியமானது. அடுத்து பாருங்க 5th யூனிட். 5th யூனிட்ல என்ன கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சமூகத்தில் இறுதி நிலையில் உள்ளோருக்கான கல்வி அல்லது ஒதுக்கப்பட்டோருக்கான கல்வி. இதுல என்னென்ன தலைப்பு வரும்? இது நல்லா கவனிங்க. 2 விதமா கேட்கலாம். அப்படி இல்லைன்னா விளிம்பு நிலையில் உள்ளோருக்கான கல்வி. இந்த 2 விதமா கேட்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, விளிம்பு நிலை சமூக குழு என்பதன் பொருள். செகண்ட் தலைப்பு பாருங்க, விளிம்பு நிலை சமூக குழுவின் இயல்புகள். 3rd பாயிண்ட் பாருங்க, இந்தியாவில் விளிம்பு நிலையில் உள்ளோர் இந்தியாவில் யாரெல்லாம் விளிம்பு நிலையில் உள்ளோர் அதை கொடுத்துருக்காங்க. அடுத்து 4th பாயிண்ட் பாருங்க, தலித் பிரிவினரின் கல்வி. 5th பாருங்க, தலித் பிரிவினர் பெறும் கல்வி வசதிகள். 6th பாயிண்ட் பாருங்க, பழங்குடியினருக்கு கல்வி அளித்தல். 7th பாருங்க, மகளிர் கல்வி. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க, அதாவது இதுக்கு முன்னாடி 3rd யூனிட் பார்த்தா 5th யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க, கல்வி சமத்துவமின்மையை கல்வியின் மூலம் அகற்றுவதற்கான வழிமுறைகள். அப்படி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா சமூகத்தில் காணப்படும் நேர்மையற்ற தன்மையை கல்வியின் மூலம் நீக்குதல். நல்லா குறிச்சுக்க, 2 விதமா கேட்கலாம். ஃபர்ஸ்ட் 1 இலவச கல்வி, 2 பொது பள்ளிகள், 3 மாநில ஏற்றத்தாழ்வுகளை நீக்குதல், 4 பெண் கல்விக்கு ஊக்கமளித்தல், 5 உதவி தொகைகள் கடனுதவி அளித்தல். சரிங்களா? அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் 3rd கொஸ்டின் பாருங்க, கல்வியில் சமவாய்ப்பின்மை, பாகுபாடுகள் மற்றும் இறுதி நிலைத்துவம். இப்படி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா கல்வியில் சமத்துவமின்மை என்பதன் பொருள், கல்வியில் சமத்துவமின்மைக்கான 2 அடிப்படை காரணங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் 1 சமூக குழுக்களை வேறுபடுத்தி பிரித்தறிதல்,
2 சில சமூக பிரிவுகள் ஓரங்கட்டப்படுது. சரிங்களா? இதுதான் இந்த 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின். அது கீழே என்னென்ன தலைப்புகளோ சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு 3 யூனிட் சொல்லிடுறேன். அதுக்கடுத்து பேலன்ஸ் 2 யூனிட் நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? நல்லா கவனிச்சுங்க. நீங்க இப்ப இருந்து இந்த மாதிரி நோட் பண்ணி படிச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா எக்ஸாம் நல்லா பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். நம்ம எக்ஸசைஸ் பார்ப்போம்.